அண்டர் 8 lakhs பட்ஜெட்டில் ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டிய கார் ஹியூண்டாயோட i20 தான் இருக்கும். ஸோ i20 பேஸ் மாடல் தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதோட எக்ஷோரூம் விலை பார்த்தீங்க அப்படின்னா 6,86,000 எக்ஷோரூம் விலை வரும். ஆன் ரோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,30,000 பக்கம் வரும். பட் ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 8 lakhsல பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை உங்களால் வாங்க முடியும். ஸோ Hyundai i20யோட இந்த மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற மாடலோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டீரியர் டிசைனில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஹியூண்டாயோட i20 2008 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ i20க்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் i20 வந்துச்சு, அப்புறம் ஃப்ளூடிக் i20 அப்படிங்கிற மாடல் வந்துச்சு, அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச மாடலான எலைட் i20. ஸோ எலைட் i20க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த i20யோட டிசைன் லாங்குவேஜே மாற்றினது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலைட் i20 தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மைனர் ஃபேஸ் லிஃப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வாங்க இந்த வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வெஹிக்கிள் கொடுத்த VBSRS கடலூர் ஷோரூமுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் வாக் அரவுண்டுக்காக வந்து வழங்கியிருக்காங்க. வாங்க நம்ம வாக் அரவுண்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். i20யோட இந்த பேஸ் மாடலாக இருந்தாலும் பட் இந்த வெஹிக்கிளை பார்க்குறதுக்கு சும்மா ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஸோ எந்த வகையிலையும் இது ஒரு பேஸ் மாடல் கார் அப்படின்னு குறிப்பிட முடியாத வகையில் தான் இந்த காரை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியராக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருக்கிற மாதிரி இந்த i20யோட டிசைனை வந்து கொண்டு போயிருக்கிற விதமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபினிஷிங்கில் இந்த ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடையாது. தேவைப்படுதுன்னும் போது ஆக்சரிஸாக நீங்கள் ஃபாக்லாம் மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஹாலோஜன் ஹெட்லைட்ஸுங்கிறனால உங்களுக்கு பிரைட்டராக இல்லைன்னும் போதும் இதை LED ஹெட்லைட்டாக கூட உங்களால் மாற்றிக்கவும் முடியும். கிரில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கிளாஸி பிளாக்ல இருக்கிறது ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது. மேபி இந்த டார்க் ப்ளூ கலருக்கு வேணால் இந்த கிரில் வந்து உங்களுக்கு ஒரு சரியாக எடுக்காமல் வந்து இருக்கலாம். பட் ரெட்டு ஒயிட்டு இல்லை சில்வர் மாதிரியான கலர் போகிறீங்கன்னும் போது இந்த கிரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். கீழே கொடுத்துருக்க ஸ்கிட் பிளேட்டும் கான்ட்ராஸ்டான கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிட் பிளேட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக இந்த டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனில் வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் i20யை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த i20யை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஸோ நான் அதாவது போலோவை மிஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ போலோவோட சிமிலரான ஒரு ஷார்ப்பான கட்டிங்கில் இந்த கார் இருக்கும்போது எனக்கு ஒரு சிமிலராக இது ஒரு போலோ மாதிரி இருக்கே, Volkswagen போலோ மாதிரி இருக்கே அப்படின்றது போல தான் வந்து தோணி இருக்கு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக டிசைன் ரீதியாக பார்க்கும்போது i20 வந்து எனக்கு டிசைனாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அப்புறம் என்ன நீ போய் பலினோ எடுத்த அப்படின்னு கேட்குறீங்களா, அது வேற கதை. ஸோ பர்சனலாக டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு i20 ரொம்ப பிடிச்ச டிசைன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ வைடரான விண்ட்ஷீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஜின் உட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அந்த லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3995 mm, அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1775 mm, ஹைட் பார்த்தீங்கன்னா 1505 mm, வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2580 mm பார்த்தீங்க அப்படின்னா வீல் பேஸ் இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த சைட் ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் மாடல் ஃபீலை கண்டிப்பாக இந்த கார் வந்து கொடுக்காது அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த வீல் கேப் விஷயத்துக்கு வருவோம் அண்ட் வீல்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா R15 வீல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. நீங்கள் எரா மாடலில் வந்து 14 தான் வந்து இருக்கும், பட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இதில் வந்து R15 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீல் கப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நார்மலாக இல்லாமல் ஒரு பிளாக் ஃபினிஷில் வந்து இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. 185/60 R15 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீல் கப்போட டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியராக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மிரர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ மிரர் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இந்த இண்டிகேட்டர் மட்டும் தான் இதில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரராக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி கலரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி கலர் அப்படிங்கிறனால ரொம்பவே நல்லாவே இருக்குது. நீங்கள் எந்த கார் எடுக்கிறீங்களோ அந்த கலர் எடுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பாடி கலரில் வந்துடும்.
ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து அந்த பிளாக் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பி பில்லர் வந்து பிளாக் ஃபினிஷில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் முடிகிற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கலருக்கு மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு மித்த நான் சொன்ன மாதிரி ஒரு லைட் கலர் கார்ஸ்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ இந்த இடம் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், பாடி வந்து அந்த ஒயிட் சில்வர் அந்த ரெட் இதில் இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டிசைனாகவே வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்லுவேன் i20 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் இருந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிரும். ஸோ அப்படியே நம்ம வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலோஜனில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் மாடலே போனாலும் சிமிலராக இருக்கக்கூடிய டைலைட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த Z ஷேப்பில் இருக்கக்கூடிய டைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கிப் பிளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டியராக வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரியான ஒரு தோற்றத்தில் ரொம்ப ஸ்போர்ட்டியராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிப் பிளேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்க்கிங் சென்சாராக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்குது. அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலாக சேரு உட்காரத்துக்காக எடுத்திருந்த சேரை அதை தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு 311 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்சல் ட்ரே வேணுனாலும் இங்கே நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக்கும் 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. பட் ஒரு LED லைட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து இதில் வந்து இல்லை. ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் 311 லிட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் ஒரு 4 பேர் ஒரு 3 நாளைக்கான லக்கேஜ் கேரி பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களால் கேரி பண்ண முடியும். ஸ்பேர் வீலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து R14 ஸ்பேர் வீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து வீல் வந்து R15 வருது. பட் இதில் R14 தான் ஸ்பேர் வீல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ் மாடல் கார் மாதிரியா இருக்குது சொல்லுங்கள். ஸோ நிறைய எக்ஸ்டீரியரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டீரியரில் நீங்கள் இதை மாற்றணும் அதை மாற்றணுங்கிற அவசியம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்டீரியரில் எந்த ஒரு ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் இல்லாத வகையில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். டோரே நல்ல ஸ்ட்ராங்காக தாங்க உருவாக்கியிருக்காங்க. தட்டுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டோரில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் மட்டும் கிடையாதுங்க. இதில் ஸ்பீக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாடலில் மியூசிக் சிஸ்டம் வராது. பட் ஸ்பீக்கருக்கான ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதேமாதிரி 4 டோர் பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி விண்டோ லாக் பண்ணுறதா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர். ஸோ மிரர் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ பேஸ் மாடலாக இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே ஃபினிஷ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரோம் இல்லாமல் ஒரு டீ க்ரோம் பண்ண மாதிரி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே டேஷ்போர்டு விஷயத்துக்கு வருவோம். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் தான். குவாலிட்டி மட்டும் மேபி இந்த ப்ரைஸிங்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி டெலஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். ஸோ டில்ட் அண்ட் டெலஸ்கோப் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் இதில் பார்க்கலாம். நான் சொன்னேன்ல மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது. நம்ம இதை காட்டுதுங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மியூசிக் சிஸ்டம் கூட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. பட் மியூசிக் சிஸ்டம் கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு 10.2 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் ஷோரூம்லேயே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 14,999 ரூபா. அதாவது 15,000க்கு நீங்கள் வாங்கி மியூசிக் சிஸ்டம் வித் கேமராவோட வந்து போட்டுக்க முடியும். நீங்கள் அது போடுறீங்கன்னும் போது ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்பீக்கர் உங்களுக்கு இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் வெறும் மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணாலே வந்து போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் மேபி கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக சீட் கவர்ஸ் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏசிக்கான வெண்ட் வந்து இங்கே வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோட கண்ட்ரோலர்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் இதுவும் குவாலிட்டியாக ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் வந்து கிடச்சிரும். யூஎஸ்பி போர்ட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த 12 வோல்ட்டுக்கான சாக்கெட்டும் இங்கே வந்து இருக்குது. மொபைல் ஃபோன் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த இடத்துல உங்களால் மொபைல் ஃபோன் வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்து வைக்க முடியும். அதுமாதிரி இங்கே 2 கப் ஹோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படியே க்ளோ பாக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஒரு நல்ல யூஸபிளான க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் மிரர் வந்து இருக்குது. இங்கே இடத்துல டிக்கெட் பாக்கெட் வந்து இருக்குது. சன்கிளாஸ் வைக்கிறதுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேபின் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கேபின் லைட்ஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் எது வந்து ஆஃபில் வச்சுருக்கீங்கன்னா இது மாதிரி ஆன் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இங்கேயும் ஒரு கேபின் லைட் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே ஹாலோஜன் தான்.
தேவைன்னும் போது நீங்கள் எல்இடியாக மாற்றிக்க முடியும். ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட், ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. பட் நல்ல ஹெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு தான். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வச்சு பார்க்குறேன். ஸோ நல்ல லெக் ரூமு, பிடிக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும். ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்காக பார்த்தீங்கன்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க பிடிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் கிளஸ்டர் விஷயத்துக்கு வரலாம். ஸோ கிளஸ்டர் உங்களுக்கு பேஸ் மாடலாக இருந்தாலுமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்விட்சஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ கிளஸ்டரோட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து மாற்றிக்கவும் முடியும். ஸோ இதுதான் காரோட கீ, உங்களுக்கு ஃபோல்டபுள் கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி லாக், அன்லாக்கு, பூட் ஓப்பன் எல்லாமே வந்து இதிலேயே வந்து இருக்குது. ஸோ ஒரு கீ வந்து நார்மல் கீ, இன்னொன்று வந்து ரிமோட் கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஹெட்லைட் வந்து லெவல் அட்ஜஸ்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வெஹிக்கிளோட ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து டை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் லெக்ரூம் ஓகே, லெக்ரூம் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூமும் நாட் பேட், நல்லா தான் வந்து இருக்குது. ஹெட்ரெஸ்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுக்கல. எக்ஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து கொடுக்காம விட்டாங்க. ஸோ மேபி அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு ஆள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ரியர் ஏசி வெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடையாது. ரியர் டோர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கான கிரில்லாக இருக்கட்டும், பாட்டில் ஹோல்டராக இருக்கட்டும், பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இங்கே டோர் ஹேண்டிலும் நான் அங்கே ஃப்ரண்ட்டில் காமிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ ரியர் டோரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெட்ரெஸ்டர் மட்டும் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தா அது ஒரு சின்ன குறையாக இருந்திருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கி போட்டு ஒரு சீட் கவர் மட்டுமே போட்டு நம்ம தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து நம்மளால் மாற்றவும் முடியாது. நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்கிற மாதிரி மாற்றலாம்னு நினச்சா கூட உங்களால் வந்து மாற்றவும் முடியாது. கம்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு குறையும் சொல்லாத வகையில் தான் அதோட கம்ஃபோர்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம அப்படியே இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் இருக்கக்கூடிய கப்பா இன்ஜின், அதாவது மாருதியில் கே சீரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே இன்ஜின் தான். கப்பா இன்ஜின் 1.2 லிட்டர் வந்து இருக்குது. ஸோ ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினு, இதுக்கு மேலெலாம் கேப் இல்லாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு 1200 சிசி கொண்ட இன்ஜினு, அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு 82 பிஎஸ் பவரும் 113.6 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. மித்த மாடல் போகிறீங்கன்னும் போது உங்களுக்கு ஏஎம்டி, அப்புறம் 1 லிட்டர் டிஜிடிஏ இன்ஜினாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், ஐஎம்டி டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு ஒன்லி மேனுவல் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது ஆவரேஜாக ஒரு 16-17 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த i20ல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 விதமான கலர் ஆப்ஷன் வருது. டூயல் டோன் இல்லாமல் 5 விதமான கலர் ஆப்ஷனை உங்களால் இந்த பேஸ் மாடலில் இருந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் விஷயத்துக்கு வருவோமே. இதில் ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் இபிடியாக இருக்கட்டும், அதேமாதிரி வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இந்த மாதிரி சேஃப்டி விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. டிபிஎம்எஸ் முற்பட பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். மறக்காமல் அதை வந்து பாருங்கள். ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயே இந்த காரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு நல்ல கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவான சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் ரொம்ப ஸ்போர்ட்டியரான டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க. கம்ஃபோர்ட் ரீதியாக ரொம்ப சூப்பரான கார். சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் எல்லாமே ரொம்ப பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ரிலையபிலிட்டியும் சரி, ரொம்ப ரிலையபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 17 to 17 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் கொடுக்குற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேஸ் மாடலில் உங்களுக்கு டர்போ பெட்ரோல்லாம் வந்து கிடையாது. பட் அதுக்கு அடுத்த மாடல் போகிறீங்கன்னும் போது டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. என்லைன் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் பேக்டான ஒரு காராக தான் வருது. நான் பேஸ் மாடல் குறிப்பிட்டல, பொதுவாகவே i20 பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காரில் பெரியதாக மைனஸ் அப்படின்னு குறிப்பிடுற வகையில் இல்லை. மேபி இந்த பேஸ் மாடலில் கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக வந்து கிடையாது. ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற வகையில் தான் இந்த காரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பேஸ் மாடலே ஆன் ரோடு வந்து அந்த 8 lakhs பக்கம் வருது. பட் இந்த ப்ரைஸிங்க்கு வந்து நீங்கள் ஒரு பலினோவில் வந்து ஒரு டெல்டா மாடலே பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கலாம். இதை விட ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாடலே பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கலாம். i20 நிறைய பேர் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா டிசைனுக்காக விரும்பி எடுக்கக்கூடியவங்க தான் அதிகம். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமே சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதில் வந்து முன்னாடி ஒரு 1.4 லிட்டர் CRDI டீசல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப 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 வந்து மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் சொல்லுவேன் அந்த 1.4 லிட்டர் கூடிய CRDI இன்ஜின். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ பெரியதாக மைனஸ் கிடையாது. இந்த வெஹிக்கிளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸே இதோட ப்ரைசிங் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட மித்த மாடல்ஸோட எக்ஸோரூம் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். ஸோ அதை பாருங்கள். இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீலரோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இயர் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. மேபி இந்த வீடியோ இயர் எண்டில் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. பட் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.